ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கொந்தாரப்பள்ளி சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். ஃப்ரைடே மார்க்கெட்டு. இந்த வீடியோவில் ஃபுல்லாக விளையாடுறவங்களாம் எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்மளோட புது சேனலுங்க, கோழி புதுசாக போட்டுட்ருக்க அந்த சேனலில். ஸோ இது என்ன ரேட் வருதுன்னு கேட்கலாம். என்ன ரேட்டு வருது? 6500ங்களா? ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா? யாரும் கேட்கலீங்களா? இப்போ வந்தீங்களா? இந்த ஒயிட் சேவல் அவங்க வந்து 6500 சொல்கிறாங்க. அது 6500 சொல்கிறாங்க. வால் சுத்தமாக இல்லைங்க, ஃபுல்லாமே கூட்டு வால் தான். கவுல் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா சேவல் வந்து ஒரு 1.5 வயசு. நம்ம அடுத்தது இந்த கரிங்கீரியை பார்க்கலாங்க. அந்த கவுல் நல்லா இருக்குங்க. நல்லா மண்டை நல்லா சைஸில் இருக்குங்க. அவர் வந்து சீல் இருக்காது இதுன்னு சொல்லிட்டுருக்காரு. சேவல் நல்லா சைஸில் இருக்குங்க. பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது சேவல். ஆனால் கொஞ்சம் வயசானதுன்னு நினைக்கிறேங்க. வால் கொஞ்சம் ரொம்ப கம்மிங்க. வால் வந்து ஊசி வால் மாதிரி தாங்க இதுக்கு. டெம்பர் வால் வராது, ஊசி வால் மாதிரி தாங்க இருக்கும். நான் ரேட்டுப்பா கேட்குறேன். நீ 3000க்கா? 3000 தருவாங்க அந்த சேவல? அதே முதிர்த்தி அது 8500 சொன்னாரா? முதிர்த்தி காட்டா கட் பண்ணி கட் பண்ணியிருக்காங்களா? இந்த சேவலோட ஓனர் வந்து 8500 சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து 3000 தாங்க கேட்குறேங்க. ஆக்சுவலி முள்ளை வந்து கட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2.5 வயசு இருக்குங்க சேவலுக்கு. அப்போயே ஓரளவுக்கு நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. வால் தாங்க ஊசி வாழை போச்சு, இல்லைன்னு நல்லாயிருக்கும் சேவல். ஓரளவு சுறுசுறுப்பாக தாங்க இருக்குது சேவல். அந்த சேவல் பாருங்கள், நல்லா ஹெவி சைஸில் இருக்குங்க. நம்ம கொந்தாரப்பள்ளி சந்தையிலே இன்றைக்கி வந்ததுலேயே இது தாங்க நல்ல ஹெவியான சேவல். நல்ல பாடிங்க, நல்லா சரியான வெயிட்டுங்க சேவல். ஆனால் ஏஜ் ஆனது தாங்க, கொஞ்சம் ரொம்பவே ஏஜ் ஆனதுங்க, கொஞ்சம் இல்லை. செங்கிரி சேடாவில் இருக்குங்க சேவல், கரிங்கிரி செங்கிரி. என்னென்ன ரேட் வருது? என்ன ரேட் வருது? தமிழ் 10,000. எந்த ஊர்ண்ணா நமக்கு? குப்பம். பங்கு இங்கே வந்திருக்கீங்களா? எத்தனை பொருள் எட்டுன்னு வந்தீங்க? ஒரு 5 கோழி. எல்லாம் வித்துட்டிங்களா? ரேட் எப்படி இருக்கு இந்த வாரம்? இந்த வாரம் ரேட்டு பரவாயில்லையா? ரேட் பரவாயில்லையா? ஃபைனல் என்ன ரேட்னா தருவீங்க? இது என்ன ரேட்னா தருவீங்க ஃபைனலா? 8000 தான் கொடுத்துருவீங்க. யாருன்னா கேட்டிருக்காங்களா? வயசாயிடுச்சு. என்ன கேட்டாங்களா? 6000 ரூபாய்க்கு கேட்டாங்களா? ரேட்டு கட்டுப்படி வரலீங்களா? அது வீட்டில் நிறையா வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி? బ్రీడరా? బ్రీడర్. என்னப்பா பார்க்குறா? என்னவா கேளு, 1000 ரேட்டு கேளு. சாவல் எப்படி இருக்குது? ரேட் எவ்வளோ? 10,000 சொல்கிறாரு. வயசு ஆகதான் செய்யும் கோழின்னா, அப்படியே இருக்கும். சரிண்ணா, ரொம்ப நன்றி. ஜிகே பிரதர்ஸ். ஹலோ கைஸ், இங்கே பாருங்கள், அந்த செங்கருப்பு சேவல் நல்ல முகத்தில் அருமையாக இருக்குங்க. வால் நல்லா லென்த்துக்குங்க, ஆனால் கூட்டு வாழை போச்சுங்க. நல்லா அருமையான வால். அப்படியே பக்கம் ஒரு கருப்பு பாருங்க, இதுவும் நல்லா இருக்குங்க, நல்லா அருமையாக இருக்குது. பாருங்க, ஒயிட்டும் பக்கம் ஒன்று இருக்குது. ஒயிட்டு கட்ட முடியாதாங்க, வாழ முடியுமா இருக்குது. கருங்கீரி பக்கம் ஒன்று இருக்குது. சரி இருக்கு. கருங்கீரி வரல பெண்டுங்க. அவர் எங்கே போனாலும் தெரியலைங்க, தெரிஞ்சவர்கள் வந்துருக்காங்க. ரேட் என்ன ரேட் சொல்கிறாருன்னு தெரியல. கருப்பு நல்லா அருமையாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம இந்த செங்கருப்பு மயில தாங்க பார்க்க போகிறோம். நிற்க மாட்டேங்குதுங்களே, இது வால்ட்டே ஃபுல்லாக கூட்டு வால் தாங்க. லென்த்தில் மீடியமான லென்த்தில் இருக்குது. வால்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த ஃபீமேல் பாருங்கள் அப்படியே
ஃபீமேலும் மீடியமாக தாங்க இருக்குது. சேவல் கவுல் நல்லா இருக்குங்க. நல்லா அருமையான கவுல் சேவலுக்கு. நல்ல முகமும் நிற்க மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் பயப்படுதுன்னு நினைக்கிறேன் சேவல். என்ன ரேட் வருதுன்னு கேட்கலாங்க. உங்களுதாண்ணா என்ன ரேட்ண்ணா வருது? என்ன ரேட் வருது சேவல்? 14,000 சொல்கிறீங்க. அந்த சேவல் அவர் வந்து 14,000 சொல்கிறாங்க. 14,000 ரூபா. ஆனால் 14,000 ரூபாய்க்கு ஒருத்தர் இல்லைங்க அந்தளவுக்கு சேவல். ஆனால் வாலும் கூட்டில் இருக்குது. கலரும் சொல்லிக்கிற அளவுக்கு கலர் இல்லைங்க. இந்த வாரம் க்ரௌடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள் அப்படியே. ஸோ பாருங்கள், க்ரௌடு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது இந்த வாரம். போன வாரத்தோட ரொம்ப கம்மிங்க க்ரௌடு. பாருங்க, ஒன்றுமே இல்லைங்க க்ரௌடு. பொருளானால் 1-2 வந்திருக்குங்க. நல்ல பொருளாகவே வந்திருக்குங்க இந்த வாரம். ஆனால் ரேட்டு தாங்க யாரும் வாங்கலைங்க. வாங்குகிற பார்ட்டி யாரும் வரல. ஸோ உங்கள் லோக்கலில் வாங்குறவங்கள தான் ஒரு 5-6 பேர் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ ஆந்திரா பார்ட்டிங்க ஒரு 4-5 பேர். அந்த ஒரு 10லேருந்து ஒரு 15 பேர் அவ்வளோதாங்க வாங்குகிற ஆளுங்களே இருக்காங்க. இதெல்லாம் சேவல் கொண்டு வந்தவங்க தான். சேவல் கொண்டு வந்தவங்களும் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க ஒரு சில பொருளுங்களாம். ஸோ அதனால் வந்து வாங்குறவங்களும் தயங்குறாங்க எடுக்கிறதுக்கு. மீடியமான பொருள் கரெக்டான ரேட்டுன்னா எடுக்கிறாங்க. பேசி கேட்குற ரேட்டு மாதிரி இருந்தால் கேட்டு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் ரேட் ரொம்ப அதிகமாக சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட ரேட்டை கேட்கறதில்ல என்ன இதுன்னுட்டு. ஏன்னா கேட்குற மாதிரி ரேட்டு சொன்னால் கேட்டு எடுத்துப்பாங்க. சரி, நம்ம அப்படியே போய்ட்டு 1-2 பொருள் உள்ள பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், புறாவும் எலிக்குட்டி வச்சுருக்காங்க, கினிப்பிக்கு. ஸோ அது என்ன ரேட் வருதுன்னு கேட்கலாம் அவர்கிட்ட. வணக்கம் சார். வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன் பேண்ட் வேறா போடு டக்குன்னு எலிக்குட்டி குறி வேணும் அப்போ பிடிச்சிக்கலாம். இல்லைப்பா போன வாரம் வீடியோ போடலப்பா எதுலையா? ஐயா போன வாரம் எடுக்கிற ஐடியாவே இல்லை. ஒரு 10 போடுறது. எவ்வளோ எலிக்குட்டி நம்ம வீட்டில் பண்ண மாதிரி வச்சுக்கிறீங்களா? சொல்லுங்கள். அப்படின்னா வீட்டில் எடுத்து தனியாக போட்டுக்கலாம். வீட்டுக்கு வாங்கலாம். நிறைய இருக்கா? செட்டு மாதிரி போட்டு வச்சுக்கிறீங்களா? செட்டு இருக்குங்களா? ஆமாம், 2 செட்டு இருக்குது தலைவர். அப்படின்னா போட்டுக்கலாம் தனியாக. மாட்டுக்குட்டிக்குது, ஆட்டுக்குட்டிக்குது, எலிக்குட்டி, இன்னொரு எலி, லவ் பேர்ட்ஸு, புறாங்க, பிஞ்சி எல்லாம் நிறைய வச்சுக்கிறீங்க. நிறைய வச்சுக்கிறீங்க. பண்ணுது தலைவர். 2 பேரும் போட்டுறா. அப்படின்னா வீட்டு நம்ம தனியாக எடுத்து போட்டுக்கலாம். சொல்கிற ஒரு நாள் போட்டுக்கலாம். எலிக்குட்டி நான் ரேட்டுன்னு கொடுக்குறீங்க? இது ப்ரீடிங் இல்லையா? ப்ரீடிங்கு ஒரு பீஸ் 500 ரூபா. ஒரு பீஸ் 500 ரூபா போகுது. ஏன்னா சேல் பண்ணிங்களா இல்லையா? ஒரு 2 ஜோடி புறா கொடுத்தான். புறா ஒரு 2-3 ஜோடி கொடுத்தான். என்ன ரேட்டுக்கு? ஒன்று 1500 ரூபா. 1500 ஜோடியா? ஒன்று 1200. ஒன்று 500 ரூபாய்க்கு ஒரு பீஸு. ஏதோ வந்ததுக்கு ஏதோ 2 வியாபாரம் இருக்க மாட்டேங்குது. வியாபாரம் இந்த வாரம் சுத்தமாக இல்லாமல் போச்சு. கோழியும் ஒன்றும் இல்லை. ஏதோ அவங்க கூட ஒரு ஆளாக இருக்காங்க. சேவலில் வாங்கி வந்து பேக்கில் வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஃபுல்லாமே பாருங்கள், இந்த லென்த்தில் ஃபுல்லாமே வச்சுருப்பாங்க சேவல். ஆனால் இந்த வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கனால இந்த வாரம் சுத்தமாக இல்லைங்க வியாபாரம். ஸோ அந்த சேவலுங்களாம் இல்லைனால கட்டு சேவலுங்களாம் ரொம்ப கம்மியாக தாங்க எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு தாங்க எடுத்து வச்சுருக்காங்க சேவல். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனல் வந்து 2 சேனல் க்ளோஸ் ஆகிடுச்சிங்க. அதனாலேயும் நிறைய வீடியோஸ் வந்து வேஸ்ட்டாக போச்சுங்க எடுத்து போட்டோம். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேங்க. ஸோ அது இருக்கிறதும் இல்லாதும் நம்ம யூடியூப் கையில் தாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சேவல் பாருங்கள், ஒவ்வொரு பேக்லேயும் வந்து ஒரு பேர் இருக்கும். அப்படி இல்லைன்னா சிங்கிள் சேவலாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க சேவல். இந்த பேக்கில் இருக்கிறனால எந்த ஃபால்ட்டும் வராதுங்க. ஏன்னா அது வந்து ஃபுல்லாமே ஹோல்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ பக்கா பேக்கிங்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், கட்டு சேவலில் இந்த மாதிரி சண்டைக்கு விட்டு எடுப்பாங்க. பேக் சைடில் பின்னாடி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டு சேவல் தான் இருக்கும். அந்த சண்டை விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் வந்து 3000, 5000, 6000, ஸோ 9000, 10,000 வரையுமே கட்டு சேவலும் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அதோட ஒர்த் இருக்கணுங்க. அதோட ஃபைட்டிங் லெவல் அந்த அளவுக்கு இருக்கணுங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் சேவல் வந்து நல்ல ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இங்கேயும் வந்து சண்டை வச்சுட்ருக்காங்க பாருங்கள். அந்த கட்டு சேவல் வந்து எந்த அளவுக்கு நல்லா உயரம் பறந்து ஃபஸ்ட் அடிக்குதோ, ஸோ அந்த மாதிரி ரேட் எடுப்பாங்க. நல்ல ரேட்டுக்கு, நல்ல தரமான ரேட்டுக்கும் எடுக்கிறாங்க. ஸோ கம்மி ரேட்டுக்கும் 1000லேருந்து 2000 வரையுமே எடுக்கிறாங்க.